ரெடி? எங்கேயோ பார்த்துருக்கேன். இன்னுமா இதை தெரியல. வாட் தி ஃபக் கைஸ் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டேடே வந்து பார்த்தீங்கன்னா லைக் மேசிவான ஹிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளோட்டிங் என்ட்ரி போட்டு அகைன் இன்னொரு என்ட்ரி. எத்தனை லாட் பார்த்தீங்கன்னா எத்தனை 4-5 லாட் ஹிட்டு. ஓ மை காட், லெட்ஸ் see கைஸ். வாட் தி ஃபக், இங்க பாருங்க. வாவ் we made that. Hi guys, so this is Venkatesh. So meet Mr. Venkatesh, என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் லாங் ரன் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு பல வருஷமாக ஃப்ரெண்ட். அதேமாதிரி வந்து ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மூலயமா தான் வந்து வெங்கடேஷ் வந்து டோட்டலாக எனக்கு வந்து அறிமுகமானார். அதுக்கப்புறம் வந்து லைக் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் ஆனார். தென் வந்து இப்போ நம்மகிட்ட ட்ரைனிங் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்குமா. ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு மாஸ்டர் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீயே கொடுத்துரு. லைக் வந்து ரொம்ப பயப்படாத. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி வரான், அதனால வந்து ஒரு இது இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது, எப்பயுமே பேசுகிற மாதிரி ஃப்ரீயாக பேசுறது, ஓகேவா? ஸோ சின்ன இன்ட்ரோடக்ஷன் அது என்னன்னு கொடுத்துரு. எப்படி வந்து ட்ரைனிங்குள்ளே வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், என்னென்ன விஷயம் இருக்குது, அதை வந்து அதுதான் நான் சொல்லிடுறேன், அது பிரச்சனை கிடையாது. இது மட்டும் சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். என் பேர் வெங்கடேஷ். நான் வந்து எப்படி ட்ரேடிங்குள்ளே வந்தேன்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு யோகேஷ் வந்து எனக்கு கேம் மூலியமாக தெரியும். பப்ஜி ஆட போனாங்க. ஒரு நைட்டு ஒரு 5 இயர்ஸ் பேக் இருக்குமா, 5 இயர்ஸ் பேக் நைட் டைமில் ஆடும்போது ஒரு தடவை ஃப்ரெண்ட் ஆனார். அப்படியே கேம் ஆடி கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ எனக்கு ட்ரேடிங் பற்றி ஐடியா எதுவுமே தெரியாது. கிரிப்டோ யூடியூப் சேனலில் பார்த்து தெரிஞ்சவங்களை பற்றி அதை பற்றி சொன்னாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு 1000-500 போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபாரெக்ஸ் வந்து முழுக்க யோகேஷ் ஆளுமா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அப்பயும் எனக்கு வந்து ஃபுல் மைண்ட் இல்லை. அப்புறம் இவர் பண்ணுற ட்ரேட்ஸு, அப்புறம் ப்ராஃபிட்ஸு, யூடியூப் வீடியோலாம் பார்த்து ஓகே அதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் இவர்கிட்ட சேர்ந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் ஓகே, இது வரைக்கும் போதும். நீ வந்து அப்படியே இப்போ ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன், பார்க்குறவங்க ஓடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஒரு கான்செப்டாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து வெங்கடேஷோட லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டும் ஒரு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அது நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டுடுறோம். இல்லை அதையும் சொல்கிறேன், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேங்க் பேலன்ஸ் 400 ரூபா இருக்குது. யா ஓகே. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக வந்து இங்கே கூடிய ஸ்டே பண்ணியிருக்காரு, இப்போ ட்ராவல் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து சார்ட் அனலிஸ்ட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பக்கா அண்ட் ஓகே. இது வரைக்கும் நான் வந்து வெங்கடேஷை டோட்டலாக எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, வெறும் ஒரு நல்ல ஒரு சார்ட் அனலிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். இவர் பண்ணுற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக பிஃபோர் ஆஃப்டரில் வரும், ஓகேவா? ஆல்ரைட், ஸோ அது எல்லாமே ஃபைனா? ஓகே, இப்போ மெயின் டாபிக்குள்ளே போகலாமா? ஓகே. ஸோ ரைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ட்ரெயினராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சார்ட்டை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக மாற்றிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து சூப்பராக சொல்லி கொடுத்து அவங்க வந்து லைக் எக்ஸ் ஆஃப் கெயின் சில பேர் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து ஸ்டில் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க, ஓகேவா? எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷுக்கு வந்து ஆஸ் சம் டெப்ஸ், ஓகேவா? கொஞ்சம் கடன்கள் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா he needs some money personally also. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் வந்து ஒரு பிளான் இருக்காரு. ஸோ எவ்வளோ பட்ஜெட் வந்து உங்களுக்கு லைக் இப்போதைக்கு கடன், வீட்டு கடன், அது உங்களுக்கு கமிட்மெண்ட்டு எல்லாமே சேர்த்து வந்து இப்போ உனக்கு எவ்வளோ இருக்குது சொல்ல போனால்? எனக்கு டோட்டலாக சொல்ல போனால் ஒரு $5,000 தேவைப்படுது. அதான் ஐநாளில் ஒரு 4.5 lakhsல வந்து ஒரு 5 lakhs வந்து 5 lakhs இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் வந்து அதில் இப்போ டெப்த் இருக்கும், லைக் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுற்றுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லையா? இருந்தாலும் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் வந்து டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து ட்ரேடிங் மூலயமா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கைடன்ஸில் ஒரு மென்டாராக வந்து எப்படி கைட் பண்ணி எங்கே ட்ரேட் எடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி எடுக்கணுன்றத வந்து நான் கைட் பண்ண போகிறேன். அண்ட் இஸ் கோயிங் டு மேக் ப்ராஃபிட். அவர் தான் என்ட்ரி போட போகிறாரு, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அண்ட் செட்டப், அண்ட் ஈ கோயிங் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். ஸோ ஏன் அந்த ட்ரேட் எடுக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ டிபி வந்து பார்த்தீங்கன்னா $5,000 கிட்ட இருக்கா? யா. ஸோ இப்போ நம்ம வந்து வெங்கடேஷ் கிட்ட வந்து 0 கேபிட்டல் அண்ட் 0 amount of money. ஸோ அக்கௌண்ட்லி $400-500 தான் வச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா I'm going to give him $500
வித் தட் $500 வந்து பார்த்தீங்கன்னா லைக் சாரி டெக்னிக்கலி $250 ஆல்ரெடி அந்த $250 வச்சுருந்தாரு சேர்த்து. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக ஒரு டிப்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடைக்க போகிறோம். அது ட்ரேட் ஹிஸ்ட்ரியும் வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் டு சேஞ்ச் அண்ட் அந்த ஜோனி தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே காய்ஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெங்கடேஷ்க்கு ஐ மீன் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடாக வந்து. ஸோ இப்போ வந்து வெங்கடேஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் வில் பி க்ளீன் ஷாட். ஏன் அந்த ட்ரேட் நம்ம எடுத்திருக்கோம் அண்ட் பேலன்ஸ் வந்து எவ்வளோ பேலன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 500 கேட்கல, மைக்கில் சத்தமாக பேசு. $500. ஸோ $500 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் ஹிம். அண்ட் ஸோ இப்போ வந்து வெங்கடேஷோட அனலைஸ் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ கமான் டூ இட். ஏன் நம்ம அங்கே என்ட்ரி எடுத்தோம், என்ன ரீசன், நல்லா வந்து எப்படி வந்து கொஞ்சிக்கும். ஸோ வெறும் எலிட் வேவு ப்ளஸ் வேறு யூஸ் பண்ணுவோம் நம்ம. அது மட்டும் வச்சு ஏன் அந்த ட்ரேட் நம்ம எடுத்தோம், எதுக்கு எடுத்துருக்கோம், அதை நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு. அதேமாதிரி சார்ட்டில் அனலைஸ் பண்ணு. வித் உன்னுடைய மூலையில் இருக்கிறத சேர்த்து ஆட் பண்ண அப்படி. ஸோ லெட்ஸ் எப்படி பண்ணுற பார்க்கலாம். ஆக்சுவலி கோல்டில் ட்ரேட் எடுத்திருந்தேன். கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்க, யாரும் இல்லை, பைடம் பேச எதுவும் இல்லை. கமான். ஆக்சுவலி கோல்டில் ட்ரேட் எடுத்திருந்தேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா லேட் வேவ் யூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். கவுண்ட் போட்டோன்னா 0 1 2 இது தேர்ட் வேவ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். ஏன்டா வெயிட் பண்ணுறேன், நீ பேசுறது கேட்குது இந்த மைக்கில், சத்தமாக பேசுங்களா. ஓகே, என்ன வேவ் ரன் ஆகிட்டு இருக்கு. தேர்ட் வேவ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி யாரும் இல்லை, வீடியோ 2 தான் இருக்கும். நீ எப்பயுமே ஜாலியாக பேசு, ஃப்ரீயாக பேசு. ஓகே, தேர்ட் வேவுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டோன்னா நம்ம டார்கெட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, என்ன டிபி ப்ரைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆஸ் யூஷுவல். 1.6 அது விட்டுனா 2.6. ஓகே, சம்டைம்ஸ் வந்து 2.6 போகலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகலாம். வேவ் 3யோட பவர் அதுதான். ஓகே, ஸோ பிளாட் பண்ணு. 2.68 3.68 இருக்கும் அதையும் போடு. ஓகே, 2.68 ஓகே. ஸோ எங்கே இருக்குது டிபி? டிபி வந்து ஆக்சுவலி 2.618. ஆக்சுவலி வேவ் 3 பார்த்தோன்னா என்ட்ரி எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்காக எடுத்துருந்தேன். ஓகே, ஏன்னா அங்கேயே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருவோம். அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? ஸோ அது என்ன வேவாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க? நான் அப்படி கேட்ட சொல்கிறது இப்படி அங்கே நம்ம ஏன் என்ட்ரி எடுத்தோம் அதை நீ வந்து சொல்லணும். இப்போ நான் வந்து ஒரு என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல செட்டப்பு கேட்டிருந்தேன். அங்கே நான் வந்து என்ன இப்போ உன் சார்ட் நீ எடுத்து அனலைஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல நம்ம என்ன என்ட்ரி எடுத்தோம். அனலைஸ் நான் வேற மாதிரி சொல்லுவேன். நீ அது பிரச்சனை இல்லை, அது சொல்லு. லைக் நான் என்னோட இதை சொல்லுவேன், அது பிரச்சனை கிடையாது. நீ டக்குனு இப்படி எப்படி சொல்றதுன்னா லைக் எப்படி சொல்றது, உன்னோட இதை நீ வந்து இது பண்ணு, இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அங்கேயே நீ என்ட்ரி எடுத்த என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வேவ் 3 டிபி இங்கே வச்சிருக்கேன். ஓகேங்களா, 2.618 அது 3430 சாரி அதான் டிபி எனக்கு. இதில் பேசிக் தான், ஒன்றும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் கரெக்ஷன் போயிட்டு மார்க்கெட்டு. இப்போ ஒரு இம்பல்ஸ் ஆயிருக்கு, இது ஒரு கரெக்ஷனாக வந்துருக்கு. நம்ம வந்து ஃபிப் ஆட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 0.5 ஓகே 0.5 0.7 0.78 786 ஒன்று தூக்கிட்டு கொஞ்சம் சத்தமாக பேசுது, அப்போ தான் மைக்கில் கேட்கும். ஓகே 0.786 வரைக்கும் கரெக்ஷன் வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் ஷூட் அப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஃபார் வெங்கடேஷ். இதுக்கு வந்து இந்த இம்பல்ஸுக்கு வந்து இதுதான் லோ. இது கீழே போச்சுன்னா செட்டப் பண்ண இன்வாலிடேஷன். ஓகே, அதனால் என்னோட இன்வாலிடேஷன் வந்து இங்கே டிபி வந்து ஃபஸ்ட்டு டிபி வந்து 4010. ஓகே, ஆல்ரெடி அது ஹிட் ஆயிடுச்சு. ஸோ லாங் டைம் டிபி வந்து 4030. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கப்புறம் புக் பண்ணுறது தான். ஸோ கரெக்டாக இப்போ ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதை அப்படியே ஷோ பண்ணிடுவோம் மொபைல்லே, உன் ட்ரேட் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் போடுற அப்படி. இதில் வந்து மைக் ஆன் பண்ணிக்கோ. மைக் இல்லை இது லாங் ப்ரெஸ் பண்ணால் மைக்ரோஃபோன். ஏன்னா இதில் அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும், வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுற, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2 lakhs ப்ராஃபிட் வந்து ஓடுது அக்கௌண்ட்டில். ஸோ லைக் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது உனக்கு? ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளாக லாஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்து இப்போ அதுக்கான ரிசல்ட்டை பார்க்கும்போது சந்தோஷமாக தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் கோயிங் வெல் ஃபார் வெங்கடேஷ். அப்படியே வந்து அந்த ஸ்க்ரீனில் சும்மா அப்படி காட்டு, அது ரெக்கார்ட் இருக்கட்டும், அப்படியே வந்து காட்டு சும்மா. அதே அந்த ஃப்ரெண்டில் காட்டு தெரியும். ஓகே,
ஒன்றும் வெள்ளை கலர் தான் தெரியுதா? சரி ஓகே ஓகே பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே 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 ட்ரைட் இஸ் கோயிங் குட். ஸோ இந்த டிபி வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டிபி வந்து இட்ட போதும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வெங்கடேஷோடைய இஷ்யூஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு ட்ரேட் செக்ஷன் நவ். ஸோ ரைட் நவ் ஓகே. ஸோ எப்போ க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வி வில் ரெக்கார்ட் இட். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பேசுறது வந்து அவன் வந்து செத்தப்பாவும் மாதிரி பேசிட்டு இருக்கான் லைட்டாக. ஸோ அதனால் வந்து அனலைஸ் சிம்பிள் தான். ஸோ சொன்ன மாதிரி வந்து ஸோ என்ன அனலைசஸ் வி ஆர் ரன்னிங் இன் வேவ் 3. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஸோ இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் நான் பார்க்க மாட்டேன். ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து கிடச்சிருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து எடுத்துருந்தோம் ஃபார் வெங்கடேஷ். அவனே தான் வந்து எடுத்திருந்தான். அண்ட் தென் நான் என் அக்கௌண்ட்டில் எடுத்திருந்தேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா இங்கே எஸ்எல் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு நான் அப்புறம் திருப்பி அது இன்னொரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ என் டாப்பிக்கே இந்த இதில் இருக்காது, விட்டுருங்க அதை. ஸோ ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ரன்னிங் ஓவர். எத்தனை பிப்ஸ் ஓடுது? எவ்வளோ ஓடுது? 100 பிப்ஸா? யா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிப்ஸ். ஸோ அதேமாதிரி வந்து வெங்கடேஷோட ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ கேபிட்டல் நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணோம்? 500 யா 500. ஸோ 500 வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷுக்கு ரைட் நோ இட்ஸ் ஃப்ளோட்டிங் ஆல்மோஸ்ட் 2 lakhs கிட்ட வந்து நைட் இருக்கு. இந்த ட்ரேட் வந்து நம்ம வந்து இன்னைக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். மேபி ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டிபி வந்து 3-4-10 வந்து ஆல்ரெடி இட்டு. ஸோ மேபி வில் பி வெயிட்டிங் ஃபார் சம். அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கலாம், கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். லிட்டில் ரிஸ்க் இல்லைனா பார்சல் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ 3-4-16 3-4-20 வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து ப்ரீவியஸ் என்ன இருக்காங்க, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். எஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். ஆர்எல்ஸ் இங்கேருந்தே கேண்டில் க்ளோஸ் ஆக்காம கூட ரிஜெக்ட் ஆகலாம். we need to wait for another எத்தனை நிமிஷம் இருக்கு? பல் சொல்லுப்பா, வந்து கேட்குறேன். கேண்டில் க்ளோஸ் Yes. 5 minutes இருக்கு. யா 5 minutes இருக்குது. இப்போ 15 minutes அண்ட் 30க்கு ஸ்டில் வி ஹவ் half an hour. அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பிட்வீன் 13, 14, 15 வந்து வில் க்ளோஸ். ஓகே டன். அப்படியே ஃபோன் கட்டுங்க. ஸோ கைஸ் ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பண்ணியிருக்காப்புல சூப்பராக. அண்ட் தென் இந்த இந்த இதை காட்டு, செட்டிங்ஸ் காட்டு, நம்ப மாட்டாங்க லேயரில் அக்கௌண்ட்டாக வேறு. ஸோ எக்ஸன்ஸ் ராஸ்பெட் அக்கௌண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி இது இல்லாமல் சைட்டில் வரும், உங்களுக்கு சைட்லேயும் ஓடும். ஓகேவா? ஸோ டுடே $500 அண்ட் அப்படியே மூஞ்ச பாருங்க. இப்போ அப்படியே மூஞ்சி ஒரு புண்ணுங்க தெரியுது. ஓகே லே ஷோ பண்ணி எவ்வளோ ரன் ஆகுது? அண்ட் ஓகே ஓகே லெட்ஸ் சி. What the fuck? என்னடா இன்னும் $1200 தான் இருக்கும் ஒன் டிபிக்கு. $4200 தான்டா. ஆடி நேர் பண்ணுறியா? ஒரு அந்த டான்ஸ் ஸ்டெப்பை போடுப்போம் போது மக்கள் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டேடே வந்து பார்த்தீங்கன்னா லைக் மேசிவான ஹிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளோட்டிங் 2 lakhs ப்ளஸ். ப்ரெஷராக இருக்கு, தலை ப்ரெஷராக இருக்குது ஒரு மாதிரி. ஏன் வேர்த்து ஊற்றினே இருக்குது. ஃபஸ்ட்டு டேடிக்கேவா ஒரு 2 லட்சம் ப்ராஃபிட் வந்து வேறு ஒரு தாக்கி கைஸ் அவனுக்கு பாருங்களேன். இருங்க நான் கேமரா திருப்பி காட்டுறேன். எப்படி பாருங்கள், இவன் மூஞ்ச பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்படியே மண்டையிலேருந்து வேர்த்து ஊற்றினே இருக்கே. ஏசி ஓடுது, எல்லாம் வேர்க்குது. உள்ள கீழே காட்டு. எனக்கு எதுவும் ஆகலையே. கைஸ்லாம் அந்த பேனிக்கை தாங்கிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராஃபிட் பார்க்குறாள், அதெல்லாம் அப்படி இருக்க நினைக்கிறேன். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்னா வந்து வெங்கடேஷ் வந்து லேயர் பண்ணியிருக்கிறதுனால பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாரு. ஸோ எங்கெங்கெல்லாம் எடுக்க போகிறீங்க பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் வெங்கடேஷ்? பார்ஷியல் ப்ராஃபிட் கொஞ்சம் மேலே இருக்கிற லேயர்லாம் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன். கீழே இருக்கிற லேயர் அப்படியே கொஞ்சம் ரன் ஆகும். அதேமாதிரி ஒன் செகண்ட் எல்லாரும் வந்து டெமோக்கு அனுப்பிங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சைடில் உங்களுக்கு ஓடும். ப்ளஸ் வந்து இது எக்ஸ்னஸ் ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ இதில் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரேட் இருக்கா இதை கிளிக் பண்ணால் எக்ஸ்எஸ் டெர்மினல் ஓப்பன் ஆகும். இட்ஸ் ஓப்பனிங் அண்ட் யா ஸோ ரைட்னா ப்ராஃபிட் இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் சைடில் ஃபோன்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த லேயர்லாம் க்ளோஸ் பண்ண போகிறியா? இங்கே 3406 3404. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் இஸ் கோயிங் டு க்ளோஸ். ஓகே அண்ட் யா அப்படியே க்ளோஸ் பண்ண, நான் இதில் லைட்டாக க்ளோஸ் பண்ணுறேன். ஆகுதா? ஓகே அப்படியே அதில் மொபைலில் க்ளோஸ் பண்ணேன். ஓகே ஓகே ஸோ மேபி அந்த லேயர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் பேலன்ஸ் என்ன ஓடுதுன்னு. ஓகே
அந்த ரெக்கார்ட் இருக்குல்ல அது தெரியும் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2000 அப்படியே 630. ஸோ ஹிஸ்ட்ரி இப்போ ஸோ ஃப்ரம் 500 வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து 4x 3x பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து எனக்கு $2500 பண்ணணுமா? 1500 தான் பண்ணணும். 4500 $5000 சொன்னியா? இன்னும் ஒரு $2500 வந்து ப்ராஃபிட் பண்ணால் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிடும். மேபி வில் பி வெயிட்டிங் ஃபார் பர்ஃபெக்ட் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு மேசிவான ஹிட்டு, செகண்ட் ட்ரேட் நம்ம வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ட்ரேட் பண்ணுறதுலே வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹாப்பி. அண்ட் அடுத்த ட்ரேட் சந்திப்போம் கைஸ். பை கைஸ். என்னால் அந்த வழியை தாங்க முடியல, இதுக்கு மேலே முடியாதுன்றான். அடுத்த ட்ரேட் பார்த்துன்னு கதறான். கொஞ்சம் வெயிட் பண்ணாண்டா, இன்னும் கொஞ்சம் கெயின்ஸ் கிடைக்கும்ல. முடியலப்பா. அட்லீஸ்ட் ஒரு 5 லேயர் ஒரு 1000 புக் பண்ணிக்கிறேன் இன்னும். ஓகே எல்லாம் 0.1 தான் மேலே தள்ள. சரி இப்போ பைன்ஸ் ஆகிற என்ன பண்ணுறது? இப்போ க்ளோஸ் பண்ணி தலை க்ளோஸ் பண்ணுற. அவ்வளோதான் 2630 அந்த ரெக்கார்ட் இருக்குல்ல அது தெரியும் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2000 அப்படியே 630. ஸோ ஹிஸ்ட்ரி இப்போ ஸோ ஃப்ரம் 500 வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து 4x 3x பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து எனக்கு $2500 பண்ணணுமா? 1500 தான் பண்ணணும். 4500 $5000 சொன்னியா? இன்னும் ஒரு $2500 வந்து ப்ராஃபிட் பண்ணால் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிடும். மேபி வில் பி வெயிட்டிங் ஃபார் பர்ஃபெக்ட் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு மேசிவான ஹிட்டு, செகண்ட் ட்ரேட் நம்ம வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ட்ரேட் பண்ணுறதுலே வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹாப்பி. அண்ட் அடுத்த ட்ரேட் சந்திப்போம் கைஸ். பை பண்ணணும். என்ன வேவ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிவிடு. பயப்படாத குமார். எங்கடா மைனஸ் பண்ணு. 2.6 ஒரு பைய போட்டு விடு. ஸோ இங்கே என்ட்ரின்றதை இதுலேயே அனலைஸ் பண்ண அப்படி இதை தயவுசெய்து தள்ளி விட்ரு. ஆட் அப்டேட் அப்படி இங்கே அப்படியே இம்புல்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு. கரெக்ஷன் 1 2 ஏன் என்ட்ரி எடுத்துருக்காங்க போடு. 100 பேப்பர் தான் டிபி. ஏன் என்ட்ரி எடுத்துக்கணும் எனக்கே தெரில. போடணுமாண்ணா? என்னத்த இது ஏபிசி இருக்கா 1 2 3 இருக்கா? அடுத்து 1 2 3 4 5 இருக்குது. ஓகே ரெடி. முன்னாடியே எடுத்துக்கலாம். நீ மொத்தம் போகிற மிஸ் பண்ணுறா. ஓகே அப்படியே காட்டு. நம்ம வீட்டுக்கு போய் பேசிட்டு கூட பேசிக்கலாம்லாம். ஓகேவா? சரி எவ்வளோ ஓடி இருக்கு? 2.6 லாட் கடு. எட்டில் எடுத்துருக்கியா? எட்டில் தான் எடுத்துருக்கியா? 10 போனால் நம்ம எக்ஸ்ட்ரா யோசிக்கலாம். ஆட் பண்ணோம் ஒரு லாட்டு. 8 18 எங்கே இருக்குது? அம்மா தூரம் இருக்குதா? நான் சொல்கிற ரிஸ்க் எடுப்பியா? 8 7 6 5 4 4 எங்கே இருக்குது? 4 இதுதான் 4 9 7 6 5 4 3 3 இந்த லோ 8 9 10 13 ட்ரை பண்ணுறியா? ஒன்றும் ரிஸ்க்கு இதே போகணும். நான் கொஞ்சம் கேவலமாக இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. என்ட்ரி போட்டு அகைன் இன்னொரு என்ட்ரி. எத்தனை லாட் பார்த்தீங்கன்னா எத்தனை 4 5 லாட்டுக்கிட்ட. ஓ மை காட் லெட்ஸ் சி. என்னப்பா ஆடியே இருக்கு பக்குன்னு இருக்கு. ஓ மனநிலை எப்படி இருக்கு இப்போ? எனக்கு வேர்த்து ஊற்றுது. ஒரு மாதிரி இருக்கா? ஹார்ட் பீட் தலை கேட்குது. ஓகே வராரு யாரு வராரு? என்னாச்சா? என்ஜாய் ரெடி. we are going to get it very soon yeah come on guys. Today as fuck இது 40,000 அது க்ளோஸ் பண்ணிடலாம்டா. கூட ஒன்றும் இல்லை, க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம்.
ஒரு 500 தானே. இரு முடிச்சிருவோம் இரு. we are going to end it. ஏய் அல யார் அவனு? Do not disturb me. இதுதான் ஐயே. ஆமாம், ஒரு 13. கரெக்டாக ஒரு 13 பிப்பு தான். 13 பிப்பு. கமான் செல்லம் போயிடு ப்ளீஸ். ஊது ரெடி. ஒரே ஒரு புஷ். லைட்டாக ஒரு 10 பிப்பு. ஓகே. Yes, go. க்ளோஸ் ஆகல அது. இரு தெரியுது. மரம் கமான் ஒரே புஷ். சலக்குட்டி ஒரே புஷ்ரா. கிறுக்க புண்டை அவ்வளோதான்டா. புட்ரு. முடிச்சாச்சு. Oh my god. What the fuck? ஒரே நாள்ல guys what the fuck இங்க பாருங்க. wow we made that $5,000 today. 500 to 5,000 and என்னோட ஸ்டூடெண்டோடைய லைஃப்பை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறோம். ஜஸ்ட்டு பீஸா சாப்பிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி லீ கேஃபில் இருக்கும். ஸோ லீ கேஃப் தானே இது. ஆமாம், லீ கேஃபில் இருக்கும் பாண்டிச்சேரி பீச்சில். என்ன ஃபீல் பண்ணுறேன்? எப்படி இருக்கு உனக்கு இப்போ? வந்து கொஞ்சம் தான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியும் ஒரு 3-2 days ஆகிருந்தேன். ஆனால் வித்தின் ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போய் பேசுவோம். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ என்னாச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் வெங்கடேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்ட்ரி இங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் புக் பண்ணியிருந்தோம். அகெயின் வந்து இன்னொரு ட்ரேட் வந்து எடுத்து லைக் இதை நினச்ச கூட பார்க்கல. இவனுக்கு வந்து இன்றைக்கே வந்து அக்கௌண்ட்டை வந்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வித்தின் டேயில் வந்து அவனுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு டாக்டரோடைய சம்பளமோ இல்லை எங்கள் அப்பாவோட 20 வருஷம் வேலைக்கு போய் 20 சாரி 10 2 வருஷம் சாரி 5 வருஷம் போய் சம்பாதிக்கிற சம்பாதனையே ஒரே நாள் அவனுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் நீ என்ன நினைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுற? லைக் ஒரே நாளில் $500 to $5,000 ப்ளஸ் இத்தனை கடன்லாம் இருந்தது, இத்தனை நாள் ஸ்ட்ரகிள் பண்ணது, இங்கே கூட ஒரு 6 மாதம் இருந்தது, தென் எதிரிமா எதுவும் பண்ண முடியல அப்படின்ற போது தென் இப்போ உனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குது? லைக் இந்த மணி நீ வந்து என்ன பண்ண போகிற அண்டு அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது உனக்கு எப்படி இருக்குது? அதை நீ வந்து சொன்னலாம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 வருஷமாக கஷ்டப்பட்டு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லாஸ் பண்ணி எதுவுமே நமக்கு வராது அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் சத்தமாக தான் பேசுகிறேன், அதை கேட்காது. இப்போ வந்து மைண்ட் செட் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளாலே முடியும், எல்லாமே மைண்ட் செட்டு தான். நம்ம தைரியமாக ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது நமக்கு அதுக்கான எஃபோர்ட்டும் போடும்போது அந்த ரிசல்ட் வரும்னு இப்போ வந்து புரிஞ்சிருச்சு. ஏன் ஃபோனில் லவர்கிட்ட பேசுகிற மாதிரி அதுக்கான ரிஸ்க் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பேசுகிறான். யாருமே இல்லை, வெறும் நீ நம்ம தான் இருக்கும். யூடியூப்ல வீடியோ பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் இருந்தால் பார்ப்பாங்க. ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். ஆனால் மைக்கில் கேட்காது நீ பேசுறது, அதுக்காக தான் சொல்கிறேன். நீ அது மைக்கு கிட்ட வச்சாலும் கேட்காதுடா. அவன் என்ன மாதிரி பேசுறதான் கேட்கும். பயட்டவே பேசுகிறான், ஒன்றுமே கிடையாது. அது அதான் சிம்பிள் தான்டா. அப்படின்னா லைவ்ல நான் தான் பேசுகிறேன், இங்கே வீடியோவில் தான் பேச மாட்டேன் தெரியல. கொஞ்சம் புதுசு இல்லை. ஓகே, ஒன் செகண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுவோம். ஸோ நியூ டேப் எக்ஸ்எஸ்
கைஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷோடைய எக்ஸஸ் அக்கௌண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். செட்டிங்ஸில் நான் வந்து நேம் வந்து ஷோ பண்ணுறேன். ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வெங்கடேஷ் எம்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கலாம் இங்கே. அண்ட் வெங்கடேஷ் அக்கௌண்ட் தான் இருக்குது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இருக்குது. ஸோ அதேமாரி வந்து இல்லை டர்மினல் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணது. ஸோ கிளிக் ஆன் ட்ரேட் எக்ஸஸ் டர்மினல் இதில் காட்டும்ல ஹிஸ்ட்ரி, அது எங்கே பார்க்குறதுன்னு தெரியல எனக்கு. நானே இது இப்போ இன்னொரு வீடியோக்காக தான் யூஸ் பண்ணேன், அப்புறம் பண்ணல. ஸோ க்ளோஸ் ட்ரேட்ஸில் இருக்குது. தென் எக்கனாமிக் கேலண்டர் இதில் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஈக்விட்டி காமிக்குதா, எங்கடா அது? ஸோ எனக்கு இது தெரியவில்லை. ஓகே நியூ ஃபைன். ஸோ 5000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணது உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு MT5ல காமிக்கிறேன். நம்ம இதில் டேப் யூஸே பண்ண மாட்டோம், இப்போ தான் வீடியோக்காக வந்து யூஸ் பண்ணுறது. அண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸோ இந்த கேஷ் வந்து நம்ம வந்து வித்ரா போட போகிறோம் இப்போ. ஸோ இப்போ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அக்கௌண்ட் நம்ம வந்து வித்ரா செய்ய போகிறோம். என்ன பண்ணு எனக்கு வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மூலமாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ கிரிப்டோவே வந்து எடுத்துப்போம். ஸோ TRC20 ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாற்றணும், ஓகேவா? ஸோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் அக்கௌண்ட்ஸ் TRC அட்ரஸ் எடுத்து வை. ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம TRC அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு 5027. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் இது சொல்லிட்டே இருந்த 5000 தான் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இதே ஷர்ட்டு இதே சட்டை இன்றைக்கி மதியம் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வந்து வீடியோ எடுத்தோம். 6 ஹவர்ஸ்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் மிராக்கல்லாம் சொல்ல முடியாது. 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர் இருந்தால் என்னென்ன பண்ண முடியும். மெயின் திங் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், என்னோட மெயின் எக்ஸ்பீரியன்ஸ்னா இது 100% வந்து A1 ஸ்டெப்ஸ் இதுதான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு இன்னைக்கு அவன் கைட் பண்ணி அவனே என்ட்ரி போட வச்சு இன்னைக்கு வந்து இது பண்ணியாச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரி பண்ணும்போது என் கூட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியில் இருந்தான், ஐ மீன் கடைக்கு போயிருந்தான். அங்கே எவனையோ ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் அடிச்சிடான். அதுக்கப்புறமா வந்து கைட் பண்ணேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மெத்தடாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் சக்சீட் இன் ட்ரேடிங். பட் இப்போ வந்து மேபி இது ஷார்ட் டைமில் ஒரு சின்ன மணியே தெரியலாம். மேபி இன் ஃபியூச்சர் வி வில் பி டூயிங் பிக்ஸ், அவ்வளோதான். ஏன்னா என்னால் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் தான் வந்து போயிட்டு இருக்க முடியுதுனால தான் என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணேன். அண்ட் இதை பற்றி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் வித்ட்ரால் வந்து போட்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ கிரிப்டோ வாலெட் எங்கே இருக்குது? பேமெண்ட் வாலெட், கிரிப்டோ வாலெட், ஓகே. டெலகிராம் வெங்கடேஷ், ஓகே. இது அனுப்பு. இந்த அட்ரஸா ரீசெக் பண்ணிக்கோ, 1-2 வாட்டி காசு போனால் வராது. ஓகே நான் சொல்கிறேன் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வித்ட்ரால் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன எக்ஸ்சேஞ்சு? கோயினெக்ஸா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா X2 எக்ஸ்டர்னல் வேலட் we are pasting the address TGKC, ஓகே. 5027 ஆல்மோஸ்ட் வந்து வெங்கடேஷ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கானா லைக் 5027 இன்ட்டு ஒரு யூஎஸ்டிடி வந்து 90. பட் எக்ஸஸ் எடுத்துகிட்டு போனால் 93 வரும். ஸோ வில் கோ வித் 90 இட்ஸ் யூஎஸ்டிடிக்கே போயிடலாம், ஓகேவா? USDT. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 4.5 lakhs இதை வந்து லைக் மேட் இட். அண்ட் ஸோ வந்து நம்ம இப்போ வித்ரா ப்ரொசீட் பண்ணுவோம். கண்டினியூ, கன்ஃபார்ம். வித்ராஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5-10 நிமிஷத்துலேயே கொடுத்துருவாங்க, ரைட்? ஸோ அதனால் வந்து சி இப்போ எக்ஸஸ் போப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண அந்த இது ஒரு செகண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். எக்ஸஸ் ஓப்பன் பண்ணு, பேஸ் ஐடி, வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் நம்பர், இப்போ கன்ஃபார்ம். ஓகே கைஸ், ஸோ பண்ணியாச்சு. பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து பார்க்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் அக்கௌண்ட்டில் இப்போ தான் ட்ரேடே பண்ணுறோம் பெருசாக, ரைட்? கரெக்டா? இதில் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எங்கே இருக்கும்? ஓகே, எஸ், இப்போ தான் அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேடே பண்ணுறான். நீங்கள் டெபாசிட்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கா? இங்கே காண ஹிஸ்ட்ரியை கிடைக்க முடியுதா? ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எப்போ பண்ணியிருந்தான் லைக் டெபாசிட் எப்போ பண்ணியிருந்தா எல்லா ஹிஸ்ட்ரியும் காமிதா? லாஸ்ட்டு 3 months நம்ம போடுவோம். லாஸ்ட் 3 months வந்து பார்த்தீங்கன்னா 27th ஆகஸ்ட் ஒரு 267, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200, அப்புறம் ஒரு 200, மொத்தம் $400 டெபாசிட் பண்ணி ட்ரேடே பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். என்றைக்கு பண்ணியிருக்கோன்னா
சாரி இந்த 200 இந்த 200 நீ டெபாசிட் பண்ணது கரெக்டா? எஸ். டெபாசிட் இன்னைக்கு தான் பண்றது. ஓ ஓகே சாரி, இப்போதான் வந்து டெபாசிட்டே பண்ணிருக்கான் அவன் எக்ஸஸ்ல. நேத்து ஒரு டெபாசிட், நேத்து அதான் 27 ஒரு டெபாசிட், இன்னைக்கு ஒரு டெபாசிட். நேத்து ஒரு $228 டெபாசிட், இன்னைக்கு ஒரு $268 டெபாசிட். அப்புறம் அதை வந்து இன்னொரு அக்கௌண்ட் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் கரெக்டா? ஸோ $500 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வச்சுட்டு இன்னைக்கு வந்து $5,000 வந்து வித்ரா வந்து போட்டிருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை 10x ஆஃப் கெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி மேட் இட். அண்ட் யா, ஸோ இது வித்ராவுக்காக இப்போ வந்து ஜஸ்ட் வெயிட்டிங். ஏன்னா இது கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வித்ரா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரெக்கார்டை வந்து ஷோ பண்ணுறேன். அண்ட் நம்ம இப்போ ஃபேஸ் கேம் ஸ்கின் போயிடுவோமா? லைக் இது வித்ரா வரட்டும், என்ன சொல்கிறேன். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பார்க்க அக்லியாக இருப்பேன். லைக் செம்ம டயர்ட் ஆக்சுவலாக, காலேருந்து ஒரே சுற்றி வந்துட்டு இருந்தனால. அண்ட் யா, ஸோ கண்டிப்பாக வந்து என்னுடைய வேர்ட்ஸோ வந்து நிறைய ட்ரேடர்ஸ் கேட்குறாங்க. லைக் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி, இல்லை லைக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சர்க்கிளில் ட்ரேடிங் பண்ணுறது சரி, லைக் இஃப் தே பிலீவ் மீ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் யா, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். நான் உனக்கு கைட் பண்ணேன், லைக் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் லைக் அப்கமிங்கில் இதுக்கு நான் கோர்ஸ்லாம் வந்து வைக்க மாட்டேன். யூ ஆல்ரெடி நோ, நான் ஒன்றுமே இல்லாதப்போ நான் கோர்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸோ என்னால் தான் சம்பாதிச்சு டாப்பில் இருந்தாலும் ஐ ஒன்ட் செல் எனி திங். அண்ட் மேபி வி கேன் ஹேவ் சம் சர்வீசஸ், அவ்வளோதான். ஸோ என்ன உனக்கு நான் கைடன்ஸ் கொடுத்தேன், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் இந்த ட்ரேட் எடுக்கும்போது அந்த பேனிக்கு, தென் என்னென்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஃபாலோ பண்ணோம், எப்படி நம்ம வந்து இது பண்ணோம், அது நான் சொல்கிறத தாண்டி நீ சொன்னால் கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி லவர் மாதிரி பொறுமையாக பேசாத. எனக்கு என்னன்னா யோகேஷோட மென்டார்ஷிப், அந்த அவரோட ஸ்ட்ராட்டஜி, ரிலேட்டிவ் தியரி, அப்புறம் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எந்த ஜோனில் எடுக்கணும், சில ஃபிப் வேல்யூஸு, அதுக்கப்புறம் என்ட்ரி எந்த மாதிரி லேயரிங் பண்ணணும், ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆட் பண்ணணும், ப்ராஃபிட் போனால் மறுபடியும் எவ்வளோ ஆட் பண்ணணும், அப்புறம் எப்படி ஹோல்டு பண்ணணும், எக்ஸிட்டு என்ட்ரி, இந்த மாதிரி சில கைடன்ஸு. சில டைம் லாஸ் ஆகும்போது அதை எப்படி ட்ரேடை மேனேஜ் பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும். அப்புறம் நீ அந்த லேயர் பண்ணும்போது எமோஷன் எப்படி இருக்கு? ஏன் வந்து செத்தப்பா மாதிரி பேசுகிறேன்? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தன் உருவாக்கியிருக்கேன், அவன் ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். இருந்தாலும் நம்மளை கும்முன்னு பேசுறது இல்லை, வெறியா 4 லட்ச ரூபா சும்மாவா? ஒரு 4 லட்ச ரூபா உனக்கு ப்ராஃபிட் பண்ணுறது உனக்கு எத்தனை கனவு? நீங்கள் வந்து என்னை பற்றி பெருமையாக பேசுகிற ஏதோ செத்தப்பா மாதிரி. இந்த மாதிரி வந்து நான் கோர்ஸ் படித்தேன், உங்கள்கிட்ட போனேன் வந்தேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நான் ப்ராஃபிட் பண்ணி காமிச்சேன், அப்படின்னு தான் பேசுகிறேன். இதுதான் வருது நேச்சுரலாக. ஓகே, நீ அந்த எமோஷனல் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு, ஃப்ளோட்டிங் ஆகும்போது எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கேட்டால் யாருக்கும் வேறு ஏதாவது பேசுகிறேன். எமோஷனல் இருந்துச்சு தான், நம்ம ஹார்ட் பீட் வந்து தலை கேட்குது, அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த லெவலுக்கான ஒரு எமோஷன். அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வால் டு வால்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு சீன் வரும், ட்ரேடிங் சீனு. ஆமாம், நீங்கள் அந்த படம் முடிஞ்சா பாருங்க. அதில் வந்து ஒருத்தன் ட்ரேட் பண்ணுவான், அவனோட அந்த எமோஷனு, கை நடுங்கி கையெல்லாம் வேர்த்து, அந்த மாதிரி ஒரு எமோஷன் தான். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லெவலான ஒரு எமோஷன். டக்குட்டு ஆக்சுவலி 4,500 ஓடுது, 5,000 போயிடும் தெரியும். இருந்தாலும் ஓகே, எக்ஸிட் ஆகிடலாமா, எக்ஸிட் ஆகிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாமா, இல்லை அடுத்த நாள் அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு நிறைய மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அதான் அந்த எமோஷன்லாம் கொஞ்சம் கடந்து கொஞ்சம் மென்டாரோட கைடன்ஸோட அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. உனக்குல என்னை பற்றி பெருமையாக பேசுகிற ஒரு கேப் ஸ்டாங் ஃப்ரீ. ஓகே ஃபைன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன ஆச்சுன்னா சொன்னா ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு தென் வந்து அகைன் நான் வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணேன். பட் நான் பெருசாக மாற்றி எடுக்கல, நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸிங் தான் வச்சுருந்தேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 days பிஃபோர் இருக்குமா, 2 days பிஃபோர் வந்து ஒரு 3 hours வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன் அவனுக்கு. இன்னைக்கு காலைல ஒரு 1 hour கிளாஸ் எடுத்திருந்தேன். அந்த வந்து அதுக்கப்புறம் ரெகுலராக டெய்லியும் சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே, எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்டு, இதெல்லாமே நான் வந்து ரெகுலராக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் மெனி மந்த்ஸ் இருக்கும். ஸோ லைக் நாங்கள் என்ன நினச்சேன், லைக் ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளஸ் இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், 100% லாஸ் ஆச்சுன்னா அதையும் நாங்கள் பிளான் பண்ணுவோம். அகைன் வி ஆர் கோயிங் டு ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ப்ராஃபிட் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு ட்ரேட் முடிச்சு, நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து மேபி அடுத்த லாஸ் ஆகும். நீ எப்படி தான் நினச்சா அடுத்த ட்ரேட் லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும், லாஸ் ஆகும், ப்ராஃபிட் ஆகும். சப்போஸ் இந்த 500 லாஸ் ஆச்சுன்னா
மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் கேப் எடுத்துட்டு மறுபடியும் 500 எஸ் டெபாசிட். அவ்வளோ நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 500 ஏன்னா இப்போ நானும் பர்சனல் ட்ரேட் பண்ணோம். அதனால் வந்து லைக் ஃபஸ்ட் இதை முடிக்கும் போது தான் பார்க்கணும். இல்லை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 வீக்ஸ் வந்து கேப் விட்டுருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் பிளான் பண்ணியிருந்தேன். சரி அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரைட் நல்லா போச்சு. செகண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகும்போது எடுத்திருந்தோம். ஸோ அங்கேயே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல அந்த லோ கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கேபிட்டல் ரிஸ்க் வச்சிருந்தோம். 2.5 லாட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி. ஸோ என்ன ப்ரைஸில் இருக்கும் அந்த என்ட்ரி, அது 3407 கரெக்டா? 07 8 3408 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆமாம் 2.5 என்ட்ரி ஃபுல் கேபிட்டல். அங்கே வந்து இது வச்சுட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஃப்ளோ ஒரு விக் ஒன்று இருந்துச்சு, விச் இஸ் 2404. அது கீழே போகக்கூடாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அது கீழே போகவே இல்லை. ஒன்ஸ் அது ப்ராஃபிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வி என்டர்ட் 2.5 லாட். ஸோ கொஞ்சம் 20 பிப்ஸ் கேப் போட்டு 2.5 லாட். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5.2 லாட் வந்து டோட்டலாக போட்டோம். 2.6 டெக்னிக்கல் எஸ் 5.2 லாட் வந்து போட்டிருந்தோம். 5.2 லாட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அடுத்த ஒரு 50 பிப்ஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அக்கௌண்ட் காலி யோகேஷ் ப்ரோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, அப்போ ஃப்ளோட்டிங் ஆச்சா கேட்டிங்கன்னா எஸ் ஃப்ளோட்டிங் ஆச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வந்து 2408 2410 இதுக்குள்ளே இருக்கும்போது 2404க்கு கீழே போனால் தான் அக்கௌண்ட் ப்ளோ. 24 அப்படியே ஆவரேஜ் நீங்கள் பண்ணால் கூட 2407 ஓகேவா என்ட்ரி ப்ரைஸ் வந்து இருக்கும். ஆர்எல்ஸ் 2409 கூட வச்சுக்கலாம். 87654 2404 போனால் அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும் ஓகேவா. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணுவீங்கன்னா பேலன்ஸ் 2600 இன்கேஸ் இப்போ ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் 600 இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம வந்து வச்சுப்போம். இன்றைக்கி வந்து 2000 ப்ராஃபிட் பண்ணால் போதும், அந்த மாதிரி வச்சுப்போம். இந்த 600 தான் உங்களுக்கு மெயின் லாஸே. 20 பிப்ஸ் தான் எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிவர்ஸ் ஆச்சா கேட்டிங்கன்னா எஸ் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 200 300 400 அகைன் வந்து 100 அகைன் 600 அகைன் 500 அப் 700 800 இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்டிலிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. லைக் வந்து ப்ளஸ் ப்ராஃபிட்னு. ஒன்ஸ் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பொசிஷனும் ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் பிளான் திஸ் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சிருவோம், ஒன்று வைக்கிறோம் இல்லை மேனுவலாக பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம $600 வந்து எக்ஸிட் ஆகிடும். 600 ஃப்ளோட்டிங் வந்தாலே என்ன ஆயிரும் 100% இதுக்கு மேலே அதை நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப்ல வச்சா என்ன ஆகும்னா கண்டிப்பாக அங்கே போய் அன்டைட் வந்துடும். நல்லாவே தெரியும். 5 பிப்பு 10 பிப்பு லைக் ஒரு பிப்புலாம் வச்சா சத்தியமாக ஒழிஞ்சிரும். நோ ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பிளான். வித்தின் அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா, 30 மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம். ஸோ கரெக்டாக ஒரு 40 to 50 பிப்ஸ் அகைன் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆச்சு. 2500 இன்னொரு 2500 கிடச்சிது. தென் வி எக்ஸிட்டட் ட்ரேட். அதே ட்ரேட் நாங்கள் பீச்சில் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. மேபி இன் ஃபியூச்சர் அகைன் வித் வெங்கடேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி டூயிங் பிக்கர் ஃபிளிப்ஸ் லைக் வந்து 5000 to 50K அந்த மாதிரி. ஸோ நான் சேலஞ்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் யூ வில் பி இன். ஸோ இப்போதைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே சால்வ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 1 லட்சம் கடை இருக்கும். பிரச்சனை இவங்க கொஞ்சம் யூஸாக இருந்தாலும் அதேமாரி உங்கள் வீட்டில் வந்து நம்ப மாட்டாங்க. உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, ட்ரேடிங் போனால் சூதாட்டம்டா, நீ கச்சரிக்கும் அப்படி தான் பணம் சம்பாதிக்க முடியாது, சின்ன கச்சரிச்சு எதுவும் பண்ண முடியாது, அவனுக்கு கல்யாணம் ஆனால் தான் எல்லாம் ஒன்று செட் ஆகும், அந்த வந்து நீ இதெல்லாம் விட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கடையை பார்த்துக்கோ, இல்லை இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் வை, வேலைக்கு போ, இப்படி தான் வந்து உன் லைஃப் வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம அவங்க ஃபேமிலியை புரிய வைக்க முடியாது. எங்கள் ஃபேமிலியும் அப்படி தான், சேம் அதே தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4L ப்ராஃபிட் எனக்குன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் வந்து லைக் இப்போ சொல்கிறேன், இப்போ இவனுக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் திங். லைக் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ட்ரேடிங் அந்த மாதிரி வந்து பண்ணுறதும் கஷ்டம். ஸோ எல்லாமே ஒரு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். நீங்கள் நினச்சலாம் வெங்கடேஷ் வந்து யோகேஷ் இருக்கிறதுனால உடனே அவனுக்கு வந்து சப்போர்ட்னால உடனே அவன் இது பண்ணிட்டான், ஏர்ன் பண்ணிட்டான், சம்பாதிச்சிட்டான், இது அவன் லக்காக இருக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. பட் அது அப்படியே கிடையாது. ஏன்னா இவன் கூட வந்து ஒரு 5 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், 3 years ஆஃப் ட்ரேடிங் ட்ராவல் அண்ட் 2 years வந்து என் கூட சுற்றிட்டு இருந்தான். என்னுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் எல்லாத்துலேயுமே. அண்ட் he learned more. அண்ட் ஒருத்தரை உருவாக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஜோனி நீங்கள் பார்த்துக்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெசார்ட்டில் புக் பண்ணிட்டு கிளாஸோ 30 days கிளாஸோ இல்லை 2 நாள் கொடுத்து வந்து இப்போ 14 ரூம் ஸ்டே பண்ணி கிளாஸோ இல்லை 1 மாதமோ இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பொய்யா தான் அவங்க நடிக்கிறாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. லைக் மேபி ட்ரூ, லாட் ஆஃப் குட் மென்டர்ஸ் ஆர் தேர். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நேரடியாக யாரும் பண்ணி ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் வை
வி ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் ஸோ இதை ப்ரூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு மென்டராக இருக்கீங்கன்னா ஒருத்தங்கிட்ட 50,000 60,000 ஒரு லட்சம் காசு வாங்குறீங்க, கிளாஸ் படிக்க வைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ப்ரூவ் தீஸ் திங்ஸ். சின்ன கேபிட்டல் வச்சு பெரிய விஷயமா ஆக்குங்க, அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணி காக்குங்க, அவங்களோட டிப்ஸ் என்ன இருக்குது பிளான் போட்டு கொடுங்க. தென் இப்படி பார்த்தா ஒரு மென்டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ மேபி வி கான்ட் இந்த மாதிரி நிறையா ட்ரைடர்ஸ் வந்தால் நம்ம இந்த கம்யூனிட்டியெல்லாம் திருத்த முடியாது. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்மளோட வியூ இப்படி போயிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், அவ்வளோதான். அண்ட் யா ஸோ வித்ரா வந்து செக் பண்ணுவோமா? ஸ்டில் வந்து டைம் வந்து என்னாச்சு 10:49. ஓகே, வில் வெயிட் ஃபார் another few minutes. ஓகே, அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ். அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் இட். அண்ட் வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற என்ன, அடுத்த ஃப்ளிப்பிங்கில் சந்திப்போம். அடுத்த ஃப்ளிப்பிங் எப்படியும் உனக்கு பல மாதம் ஆகிட்டு நினைக்கிறேன். இவன் வேற கையிலே பிடிக்க முடியாது கேஸ். இப்போ வந்து ஆணவம் ப்ரோ மேக்ஸாக இருப்பான் இவனுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் பிளான் போடுது. ஆமாம் ஆமாம், 6 மாசத்துல வந்து உனக்கு 5 லட்சம் சம்பாதிக்கணும்டா அப்படின்னு பிளான் போடுது. மாசத்துக்கு 1 லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படி உட்காந்து கும்ப கட்டுற மாதிரி பாய் அடி. மாதம் பிளான் போட்டது 6 நாளில் முடிஞ்சிச்சு. 6 நேரத்தில். எனியோ கைஸ், ஸோ வித்ரா வந்து சென்ட் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. ஸோ மெயில் வந்திருக்கா? ஸ்கிரீன் ரெக்கார்ட் போடு. அட்ரஸ் எங்கேயா மாற்றி போட்டுற போகிறோம், போயிடு எங்கேயா. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே, மெயில் காயினெக்ஸ் இல்லை ஒன்றும் வித்ரா வரல. பட் இதில் டன் இருக்குது. வெயிட் இல்லை இது ஒன்றும் டிக் ஆகலை. கிரியேட்டிங் டு அக்கௌண்ட் இருக்குல்ல, டிக் ஆகணும் ஒன்றும். ஓகே, ஸோ நல்ல ஒரு ட்ரேட். ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு என்ட்ரி தான் எடுத்தோம். ஒன்று வந்து இங்கே இருந்தா ஒரு அப் அண்ட் தென் க்ளோஸ், அகைன் ஒரு என்ட்ரி இங்கே அண்ட் தென் க்ளோஸ். 2 என்ட்ரி, ஒருத்தனோட லைஃப் சேஞ்சு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் இந்த ஃப்ளிப்பிங்ஸை பற்றி அண்ட் இப்படி ஒரு விஷயம் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அண்ட் யா ஸோ இந்த 5,000 வந்து இதுக்கப்புறம் பிளான் பண்ணி இதில் கண்டிப்பாக வந்து ஒரு 40-60% அழிச்சிடணும். மெயின் திங், அந்த காசை வந்து எரிக்கிற மாதிரி அழிச்சிடணும். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வர அமௌண்ட்டை வந்து நம்ம சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமோ அது மாதிரி செலவு பண்ண கற்றுக்கணும். நான் 20,000 30,000 சும்மா தண்டமே விட்டுருக்கேன், அதை கண் மாதிரி பார்த்துருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் பண்ண தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் நானும் பண்ண போகுது கிடையாது இதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து லைக் வர அமௌண்ட்டை அட்லீஸ்ட் ட்ரை டு ஸ்பெண்ட் 50-60%. ஓகே, அண்ட் வித்ரா ஆயிடுச்சா? இல்லை MT5 வந்து ட்ரேடில் போ. ஓகே, வித்ரா ஆயிடுச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி டுடே ஓகே வித்ரா ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் தான் கிரெடிட்டிங் அக்கௌண்ட் தான். ஸோ பெண்டிங். ஓகே, ஸோ வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட அக்கௌண்ட்டை கைனெக்ஸ் இதில் லாகின் பண்ணுவோம். வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஓகே காய்ஸ், ஸோ எக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வந்து அரைவ் ஆயிடுச்சு. ஸோ டெபிட் ஆயிடுச்சு. சம்மரி போனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அந்த காமிக்கும். லாஸ்ட் 7 days 30 days எல்லாமே காமிக்குவீங்க. அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வெல் 5,000 வந்து சென்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ காயினெக்ஸ் போகிறோம். காயினெக்ஸ் வந்து இப்போ வெங்கடேஷ் அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹேவ் அ லுக் அட் தி நேம் வெங்கடேஷ் இருக்குது. அண்ட் அசட்ஸில் போனோம் வச்சுக்கலாம். ஹேவ் அ லுக் $5,000 வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடுச்சு. லிஸ்ட் இருக்குமே, எங்கே பார்க்குறது? நோட்டிஃபிகேஷனா? அசட்ஸில் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஸ்பாட்டு. ஓகே, இதான் இருக்குது. ஸ்பாட்டில் போயிட்டு டெபாசிட் ரெக்கார்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் ஆகிருக்கு. $5,027 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ வித்ரா பண்ணியாச்சு. அண்ட் யா வி சால்வ் திஸ் ப்ராப்ளம். அண்ட் யா உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அண்ட் அண்டில் தென் பாய்.